கள்ளக்குறிச்சி விஷச்சாராயம் விவகாரம் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்ட 5க்கும் மேற்பட்டோரை காவலில் எடுத்து விசாரிக்க இன்று சிபிசிஐடி போலீசார் கள்ளக்குறிச்சி நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்ய இருக்கின்றனர். முழு விவரங்களை செய்தியாளர் சாலமனிடம் கேட்போம். சாலமன், வணக்கம். அவர்கள் எத்தனை மணிக்கு தாக்கல் செய்ய இருக்கின்றனர்? மேலும் அந்த மனுவில் என்னென்ன விஷயங்களை குறிப்பிட்டு அவர்கள் மனு தாக்கல் செய்ய இருக்கின்றனர்? விவரங்கள் என்ன? கள்ளக்குறிச்சியில் விஷசாராயம் அருந்தி சுமார் 60க்கும் மேற்பட்ட நபர்கள் பலியான சம்பவம் தமிழகத்தையே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள நிலையில இந்த சம்பவம் தொடர்பாக சிபிசிஐடி போலீசார் வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணையில் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக இந்த வழக்கு தொடர்பாக இதுவரை 21 நபர்கள் கைது செய்யப்பட்டு அவர்களை சிறையில் அடைத்துள்ளனர். மேலும் இதில் முக்கிய நபரான மாதேஷிடம் நடத்திய விசாரணையில சென்னை, மாதவரம், ரவுண்டானா மற்றும் ஆந்திரா என பல்வேறு இடங்கள்ல இருக்கக்கூடிய தொழிற்சாலைகள்ல மெத்தனால் வாங்கப்பட்டு இவர் இங்கு சப்ளை செய்திருப்பது போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில தெரிய வந்திருக்கு. இந்த சம்பவம் தொடர்பாக தற்போது விசாரணையானது தீவிரப்படுத்தியுள்ள நிலையில வேறு யாருக்கெல்லாம் சப்ளை செய்யப்பட்டுள்ளது, இதில் தரகர்கள் யார் யார் செயல்பட்டனர் என்பது தொடர்பாக முழுவதுமாக விசாரணை செய்வதற்காக தற்போது கள்ளக்குறிச்சி நீதிமன்றத்தில் சிபிசிஐடி போலீசார் ஒரு மனு தாக்கல் ஒன்றை செய்ய உள்ளனர். அதாவது கைது செய்யப்பட்ட முக்கிய நபரான மாதேஷ் மற்றும் மொத்த வியாபாரியான ஜோசப் ராஜா, சின்னதுரை மற்றும் கண்ணுக்குட்டி என உள்ளிட்ட 5க்கும் மேற்பட்டோரை போலீஸ் காவலில் எடுத்து விசாரணை செய்ய திட்டமிட்டு சிபிசிஐடி இன்று கள்ளக்குறிச்சி நீதிமன்றத்துல மனு தாக்கல் செய்ய உள்ளதாக தகவல் ஒன்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக இந்த மனுல 5 நாட்கள் காவல் கேட்டு இவர்கள் கள்ளக்குறிச்சி நீதிமன்றத்துல மனு தாக்கல் செய்துள்ளனர். இவர்கள் இந்த மனு மீதான விசாரணை இன்று மாலை வர உள்ளதாக கூறப்படுகிறது. நீதிபதி இந்த மனு மீதான விசாரணை மேற்கொண்டு எத்தனை நாட்கள் போலீஸ் காவல் வழங்குவார் என்பது குறித்து அதன் பிறகு வெளியாகும். குறிப்பாக இந்த விவகாரம் தொடர்பாக இதுவரை 3 பேரல்ல மெத்தனால் மற்றும் 1800 லிட்டர் மெத்தனாலை போலீசார் பறிமுதல் செய்துள்ளனர். இந்த விவகாரம் தொடர்பாகவும் அவர்களை காவலில் எடுத்த பின்பு விசாரிக்க உள்ளனர். மேலும் இவர்களை அதாவது முக்கிய நபராக பார்க்கக்கூடிய இந்த மாதேஷ் என்பவர் எந்த தொழிற்சாலையில் இருந்து வாங்குகிறார், தகுந்த ஆவணத்துடன் வாங்குகிறாரா, எந்த சட்டவிரோதமாக வாங்கப்பட்டுள்ளதா, அந்த தொழிற்சாலைக்கும் இவருக்கும் ஏதேனும் கனெக்ஷன் உள்ளதா என்பது தொடர்பாக முழுவதுமாக இவரிடம் காவலில் எடுத்து விசாரிக்க திட்டமிட்டுள்ளனர். இதில் 7க்கும் மேற்பட்டோர் என கூறப்படுகிறது. அதனால் ஒவ்வொருத்தரிடம் தனித்தனியாக விசாரணை மேற்கொள்ள உள்ளனர். நேற்று மருத்துவமனையில பாதிக்கப்பட்டவர்களிடம் தனித்தனியாக விசாரணை மேற்கொண்ட நிலையில அவர்களிடம் பெறப்பட்ட வாக்குமூலத்தை அடிப்படையாக வைத்தும் இவர்களும் விசாரணை மேற்கொள்ள திட்டமிட்டிருப்பதாக சிபிசிஐடி தரப்புல தெரிவிக்கப்பட்டுள்ளது. முழு விவரங்களுக்கு நன்றி சாலமன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.